Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Chapter 1 Electric Charges and Fields பத்தி தான் பார்க்க போறோம். இந்த லெக்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எந்த போர்டா இருந்தாலும் NCERT or State Board, NEET preparation எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். எலக்ட்ரோ ஆர் எலக்ட்ரான் எடுத்துக்கலாம். எலக்ட்ரோனா சார்ஜஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்டாட்டிக்ஸ்னா வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ இப்போ எதை பத்தின ஸ்டடீஸ் வந்து சார்ஜஸ் அட் ரெஸ்ட் இத பத்தின ஸ்டடீஸ், இதனால உண்டாக்கூடிய ஃபீல்ட்ஸ், ஃபோர்சஸ் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்லாம் வந்து இன் டீடைல் இந்த லெசன்லயும் நெக்ஸ்ட் லெசன்லயும் படிக்க போறோம். இப்போ ஒரு பேசிக்கா சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணும்னா, இப்போ சீப் எடுத்துக்கோங்க. ஒரு கோம் எடுத்துட்டு நம்ம ட்ரை ஹேர்ல ரப் பண்ணுங்க. ரப் பண்ணும்போது என்ன ஆகும்? இது உங்களுக்கு ஹேர், ஓகேவா? இந்த ஹேரையும் கோமையும் ரப் பண்ணும் பொழுது சார்ஜஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ எங்க இருந்து எங்கன்னா சார்ஜஸ் வந்து ஃப்ரம் த ஹேர் டு த கோம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எலக்ட்ரான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ இந்த கோம் என்னவாயிடுது? இந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்றதுனால இது நெகட்டிவ்லி சார்ஜ்டா மாறிடும். ஓகே, கோம் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த ஹேர் வந்து எலக்ட்ரானை கொடுக்கறதுனால, லூஸ் பண்றதுனால இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. அப்ப இதை தான் வந்து என்ன சொன்னாங்க, இந்த பாடி வந்து எலக்ட்ரிஃபைடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், அது இன் டீடைல் நம்ம திரும்ப படிப்போம். இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இப்போ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு கோமை பக்கத்துல நான் சில பிட்ஸ் ஆஃப் பேப்பர், வெரி தின் பேப்பர்ஸ் வைக்கும் பொழுது இந்த பேப்பர்ஸ் என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகாது. ஏன்? இது வந்து ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ இது ஒரு சார்ஜ் பாடிங்கிறதுனால இன்னொரு பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் பண்ணுது. இது ஏன் வந்து பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் ஆகுது அப்படிங்கறத ரீசனை வந்து இன் டீடைல் நம்ம வந்து இன்னும் நெக்ஸ்ட் ஃபோர்த் கமிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இந்த ரப்பிங் மூலியமா சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால ஒரு பாடி ஒரு சார்ஜும், எந்த பாடி எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதோ அது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜாகவும் மாறுது. இப்போ இதை பத்தின ஸ்டடீஸ் தான் வந்து ஜென்ரலா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் பத்தின ஐடியா அண்ட் தென் எலக்ட்ரிசிட்டியோட ஃபவுண்டேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எந்த வருஷத்துல ஆரம்பிச்சதுன்னா அரௌண்ட் 600 BCலயே கிரீஸ்ல வந்து ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறாங்க. இப்போ ஆம்பர் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல், ஆம்பர்னா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு மரத்துல இருந்து வரக்கூடிய ரெசிடியூ. ஓகே, இந்த மரப்பிசின்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. இந்த ஆம்பரை உள்ளாலேயோ சில்க் கிளாத்தாலேயோ நம்ம ரப் பண்ணும் பொழுது இந்த ஆம்பர் வந்து குட்டி குட்டி லைட் ஆப்ஜெக்ட்ஸை அட்ராக்ட் பண்ணுது. இதுதான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப அடித்தளமா இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்க, கிரீக் வேர்ட்ல எலக்ட்ரான்னா ஆம்பர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எலக்ட்ரான்ங்கிற கிரீக் வேர்ட்ல தான் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிற டேர்மே காயின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அரௌண்ட் 600 BC பிஃபோர் கிரைஸ்ட் இட்செல்ஃப் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி தனியா, மேக்னட்டிசம் தனியா, தனித்தனி கான்செப்டா வச்சுட்டு அண்ட் தென் இல்ல ஒரு மூவிங் சார்ஜஸ் இருந்தது, ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து ஒரு பர்டிகுலர் கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா, சாரி, கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் பொழுது அதை சுத்தி மெக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. அப்ப என்ன அர்த்தம்? சார்ஜ் வந்து மூவிங்ல இருக்கும்போது மெக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் ரெண்டும் சேர்ந்து ஒரு புதுசா, எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் தனியா கிடையாது, ரெண்டும் சேர்ந்து ஒரே பினாமினன் அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தான் மேக்ஸ்வெல் வந்து இந்த ரெண்டு யூனிஃபிகேஷனுக்காக லாஸ் எல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்படிதான் வந்து எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் தனியா இருந்து ரொம்ப வருஷம், அரௌண்ட் 2000 இயர்ஸ் கழிச்சு தான் ரெண்டுத்தையும் யூனிஃபை பண்ணிட்டு எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அப்படிங்கிற கான்செப்டை உருவாக்கினாங்க. இப்போ நம்ம வந்து வெறும்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அட் ரெஸ்ட் மட்டும் பார்க்க போறோம். அடுத்தது மூவிங் சார்ஜஸ் பத்தி பார்ப்போம். அந்த மூவிங் சார்ஜஸ்னால வரக்கூடிய மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தான் இப்போ இந்த வால்யூம் 1ல நம்ம ஆல்மோஸ்ட் பார்க்க போறோம். அண்ட் தென் ரெண்டுத்தோட யூனிஃபிகேஷன் எலக்ட்ரோ மேக்னட்டிசம் இதெல்லாம் யூனிட் 1 வால்யூம் 1 ஆஃப் யுவர் புக்ல நீங்க பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அல்லது ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினா என்ன. இப்போ ஒரு பாடியை இன்னொரு பாடியால ரப் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கலாம். இந்த கிளாஸ் ராடை நான் ஒரு சில்க் கிளாத்தால ரப் பண்றேன். இந்த மாதிரி ரப்பிங்க தான் நம்ம என்ன சொல்றோம், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ரெண்டு பாடி உராயும் பொழுது என்ன ஆகுது? சார்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய எலக்ட்ரிசிட்டி தான் ஃப்ரிக்ஷனல் ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகும் பொழுது ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறதுனால ஒரு பாடி
பாசிட்டிவ் சார்ஜாகவும் இன்னொரு பாடி நெகட்டிவ் சார்ஜாகவும் மாறுது. அப்ப இததான் பொலாரிட்டி வந்து மாறுது இல்லையா, அதை தான் பாடி வந்து எலக்ட்ரிஃபைட் ஆகுது அல்லது எலக்ட்ரிக்கலி சார்ஜ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஜென்ரலா எல்லா ஆட்டமுமே வந்து நியூட்ரல் ஸ்டேட்ல இருக்கும். நியூட்ரல் ஸ்டேட் அப்படின்னா அப்போ ஒரு பர்டிகுலர் எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த எலமெண்ட்ல எவ்வளவு நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். கரெக்டா? n புரோட்டான்ஸ் இருந்ததுன்னா ஈக்குவலண்டா n எலக்ட்ரான்ஸ். அப்போ புரோட்டானோட சார்ஜ் என்ன? பாசிட்டிவ். எலக்ட்ரானோட சார்ஜ் என்ன? நெகட்டிவ். அப்ப என்ன ஆகுது? இந்த பிளஸும் இந்த மைனஸும், பிளஸ் புரோட்டான் மைனஸ் எலக்ட்ரான் சேர்ந்து உங்களுக்கு நல்லிஃபை ஆகி ஆட்டம் வந்து நியூட்ரல் ஸ்டேட்லயே இருக்கு. டோட்டல் சார்ஜ் வந்து இந்த இடத்துல 0, ஏன்னா ஈக்குவலைஸ்டா நியூட்ரலைஸ் ஆகுது. பட் இப்போ வந்து இந்த எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் வந்து இந்த வேலன்ஸ் ஷெல்ல இருந்து, வேலன்ஸ் ஷெல்னா அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான். நீங்க 9th 10th எல்லாம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பத்தி எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வந்து லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தா அது ஈஸியா வெளியே வந்துடும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரான்ஸ் வெளியே வந்து அண்ட் தென் ஒரு பாடியை விட்டு இன்னொரு பாடிக்கு பை மீன்ஸ் ஆஃப் ஃபிரிக்ஷன் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுதான் இங்க பார்த்தோம். அப்போ இந்த பர்டிகுலர் பாடியில ஒரு எலக்ட்ரான் லூஸ் பண்ணிடுது, அதனால இது என்ன ஆயிடுது? பாசிட்டிவ்லி சார்ஜ். அதை தான் இங்க சொல்றாங்க. இதை தான் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ ரப்பிங் மூலியமா சார்ஜஸ் அக்வயர் பண்றோம். அண்ட் தென் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ கிளாஸ் ராட் எடுத்துக்கிறோம். கிளாஸ் ராட் வந்து எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்றதுனால, லூஸ் பண்றதுனால பாசிட்டிவா மாறுது. இந்த சில்க் கிளாத் வந்து எலக்ட்ரான்ஸை வந்து கெயின் பண்ணுது, அதனால நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் கெயின், அதனால இது வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு. இது எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது, ஸோ இட் லூசஸ் எலக்ட்ரான். இப்போ இந்த மாதிரி இப்போ அது அந்த பர்டிகுலர் கிளாஸ் ராட்ல எடுத்தீங்கன்னா அது வந்து சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி, ரப்பிங்க்கு முன்னாடி அது நியூட்ரல் கண்டிஷன்ல தான் இருக்கு. இப்பதான் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கு. அதே மாதிரி சில்க்குமே பிஃபோர் ரப்பிங் வந்து நியூட்ரலா தான் இருக்கும். இப்போ இந்த ரப்பிங்க்கு அப்புறம் எலக்ட்ரான் டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது சார்ஜஸ் எதுவுமே எந்த இடத்துலயும் நியூவா கிரியேட் ஆகல. இருக்கிற சார்ஜஸ் தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அப்ப டோட்டல் சார்ஜ் இந்த சிஸ்டம், இந்த கிளாஸ் பிளஸ் சில்க்ல பாத்தீங்கன்னா சேம் தான், கன்சர்வ். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப இந்த சார்ஜ்டு பாடி ரெண்டுத்தையும் பக்கத்துல கொண்டு வந்தீங்கன்னா ரெண்டும் நியூட்ரலைஸ் ஆயிடு போகுது. அதனால என்ன சொல்றோம்னா, இந்த டோட்டல் சார்ஜஸ் இந்த பர்டிகுலர் கிளாஸ் ராட் அண்ட் சில்க் சிஸ்டம் வந்து கன்சர்வ்டு, அதுவும் மாறல, எந்த நியூ சார்ஜஸும் கிரியேட் ஆகல, எந்த சார்ஜும் அழிஞ்சு போகல. அதனால இந்த ப்ராசஸ் ஆஃப் ரப்பிங் நியூ சார்ஜஸ் ஆர் நாட் கிரியேட்டட் அண்ட் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஆர் கன்சர்வ்டு. மொத்தம் இருக்கக்கூடிய டோட்டல் சார்ஜ் என்னவா தான் இருக்கு? 0வா தான் இருக்கும். ஓகே, டோட்டல் சார்ஜஸ் கன்சர்வ் டியூரிங் ரப்பிங். அது மட்டும் இல்லாம எலக்ட்ரான் ஒரு பாடியை விட்டு ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அந்த எலக்ட்ரானுக்கு ஒரு மாஸ் இருக்கு. அது எவ்வளவு? 9.11 into 10 raised to the power -31 கிலோகிராம். ஈவன் தோ இது ஸ்மால் மாஸா இருந்தா கூட ஒரு பாடி எலக்ட்ரானை கெயின் பண்ணும்போது அதோட மாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எந்த பாடி லூஸ் பண்ணுதோ எலக்ட்ரானை, அதோட மாஸ் வந்து உங்களுக்கு குறையுது. அப்போ there is change in the mass during transfer of charges. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அபவுட் உங்களுக்கு ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இப்போ ஜென்ரலா சார்ஜஸ் அப்படின்னாலே உங்களுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸ்கேலார் குவான்டிட்டினா என்ன? மெக்னிடியூட் மட்டும் இருக்கும். ஸோ இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா கூலும். கூலும் இஸ் த யூனிட் ஃபார் சார்ஜ். SI யூனிட் ஃபார் சார்ஜ். ஓகே, ஸோ 1 கூலும் 2 கூலும் இதெல்லாம் லார்ஜ் குவான்டிட்டி. இப்போ வந்து ஸ்மாலர் குவான்டிட்டி நார்மல், இந்த கேஸ்னா நம்ம மைக்ரோ ஃபேரட், சாரி மைக்ரோ கூலும் அல்லது மில்லி கூலும், இந்த மாதிரி நார்மல் ரேஞ்சஸ்ல இதெல்லாம். ஏன்னா 1 கூலும்ங்கிறது இட்ஸ் அ வெரி லார்ஜ் குவான்டிட்டி. அதை வந்து யூ மஸ்ட் ஹவ் ஸ்டடி. ஒரு கூலும் எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்? ரஃப்லி வந்து 6 into 10 to the power 18 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு கூலும் ஆஃப் சார்ஜ்லயே இருக்கு. ஸோ அதனால இது லார்ஜ் குவான்டிட்டி அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேவா? சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஆம்பரை சில்காலேயோ உள்ளாலேயோ ரப் பண்ணும்போது அந்த ஆம்பர் வந்து பிட்ஸ் ஆஃப் பேப்பரை அட்ராக்ட் பண்ணிச்சுன்னு பார்த்தோம், லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ். இதே மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்து டிஃப்ரெண்ட் ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல அவங்க ரப் பண்ணி பார்த்துட்டு இந்த பர்டிகுலர் பாடி வந்து கிளாஸ் ராட் வந்து என்ன சார்ஜ், சில்க் வந்து என்ன சார்ஜ் அப்படிங்கறத பை ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா இனிஷியலா அவங்களுக்கு சார்ஜ் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் தெரியல. ஓகேவா? ஸோ இனிஷியலா 2 ஆப்ஜெக்டை ரப் பண்ணும்போது பிட்ஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் பண்ணுது, லைட் வெயிட் ஆப்ஜெக்ட்ஸ் அட்ராக்ட் பண்றன்ற கான்செப்ட் மட்டும் தான் தெரிஞ்சது. லேட்டர் ஆன் தான் சார்ஜஸ் அப்படின்னு, அந்த சார்ஜஸ் வந்து அதோட பொலாரிட்டி வேரி ஆகும்போது அது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படிங்கறத டிஃபரன்சியேஷன் இருக்குங்கிறத லேட்டர் ஆன் தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் ராட் எடுத்துக்கிறோம். அகெயின் முன்னாடி பார்த்த மாதிரி சில்கால ரப் பண்றோம். அப்ப இது என்ன ஆயிடுது? கிளாஸ் ராட் வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது அண்ட் தென் சில்க் வந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது ஃப்ரம் த கிளாஸ் ராட். ஸோ சில்க் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி ஆகுது.
அகெயின் நான் இன்னொரு கிளாஸ் திரும்ப அகெயின் ரப்பிங் வித் சில்க் நான் 2 கிளாஸ் ராட பக்கத்துல இந்த மாதிரி கொண்டு வரேன். என்ன ஆகும், இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ், அப்ப ரெண்டும் என்ன ஆகுது, விலகி போகுது. ஸோ தே ஆர் ஸ்டார்டட் ரிப்பலிங் ஈச் அதர். ஓகே, ஸோ அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ரிப்பல் பண்ணும். ஸோ எதெல்லாம் அட்ராக்ஷன் பண்ணுது அண்ட் எதெல்லாம் ரிப்பல் பண்ணுது அப்படிங்கறத பார்க்க போறோம். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன். இப்போ கிளாஸ் ரெண்டும் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம், கிளாஸ் அண்ட் கிளாஸ் ரெண்டுமே பாசிட்டிவ்லி சார்ஜா இருக்கும்போது நம்ம நியூட்ரல் பாடிஸை பத்தி பேசுறது கிடையாது, ஒன்லி சார்ஜ்டு பாடிஸை மட்டுமே கொண்டு வரும். ஓகேவா, நமக்கு முன்னாடி பார்த்தோம் எப்படி நம்ம ஒரு நியூட்ரல் பாடியை வந்து எலக்ட்ரிஃபைட் ஆக்க முடியும், சார்ஜ் பண்ண வைக்க முடியும் பை த அடிஷன் ஆர் ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கறத நம்ம முன்னாடி பார்த்தோம். ஓகேவா, இப்போ அதே மாதிரி பிளாஸ்டிக் ராட் எடுத்துக்கிறோம். இந்த பிளாஸ்டிக் ராடை வந்து நம்ம எதால ரப் பண்ண போறோம்னா உள்ளால ரப் பண்ண போறோம். கேட்ஸ் ஃபர்ரால நம்ம ரப் பண்ண போறோம். அப்போ இந்த பிளாஸ்டிக் ராட் என்னவாயிடுதுன்னா இட் பிகம்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ். ஸோ ஃபர்ல இருந்து எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி பிளாஸ்டிக் ராட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இந்த ஃபர் வந்து என்ன ஆகுது, பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதே மாதிரி இன்னொரு பிளாஸ்டிக் ராடை எடுத்துட்டு வரேன், அதுவுமே வந்து கேட் ஃபர்ரால ரப் பண்ணிருக்கேன். அப்ப ரெண்டுமே நெகட்டிவ் அகெயின் ரிப்பல் ஆகுது. ஸோ பிளாஸ்டிக் ராட் வித் பிளாஸ்டிக் ராட் அகெயின் ரிப்பல்ஷன். எல்லாமே சார்ஜ் ராடு தான். இப்போ இந்த சில்கால ரப் பண்ண கிளாஸ் ராடும் அது வந்து பாசிட்டிவாகவும், பிளாஸ்டிக்கை வந்து கேட் ஃபர்ரால ரப் பண்ணும்போது அது நெகட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் ராட பக்கத்துல கொண்டு வரும்போது என்ன ஆகுது, ஆப்போசிட் சார்ஜஸ். அப்ப என்ன ஆகுது, அட்ராக்ட் ஆகுது. ஸோ கிளாஸும் பிளாஸ்டிக் ராடும் அட்ராக்ட் ஆகுது. ஓகேவா, வேற என்னென்ன ரிப்பல் ஆகும், இப்ப சில்க்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே என்ன ஆகும், நெகட்டிவ் சார்ஜ் தான். அப்ப அதையும் ரிப்பல் ஆகும். அதே மாதிரி உள்ளுமே நெகட்டிவ் சார்ஜ். ஸோ உள்ளும் சேர்ந்தா இட் இஸ் கோயிங் டு ரிப்பல் ஈச் அதர். ஓகேவா, அதே மாதிரி இப்ப கேட் ஃபர் என்ன பார்த்தோம், கேட் ஃபர் வந்து பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ கேட்ஸ் ஃபரும் திஸ் இஸ் பாசிட்டிவ் இல்லையா. இந்த கிளாஸ் ராடும் என்னது, பாசிட்டிவ். அகெயின் வந்து என்ன ஆகும், அதுவும் it started repelling each other. ஓகே, ஸோ அட்ராக்ஷன் வரும்போது ஆப்போசிட் சார்ஜஸ்ல இருக்கக்கூடியது எல்லாமே அட்ராக்ஷன் ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது இப்ப இதே சார்ஜ்டு பாடியை எடுத்துட்டு நான் ஒரு பிட் பால் எடுத்துக்கிறேன். பிட் பால் அப்படிங்கிறது என்னன்னா அது ஜஸ்ட் ஒரு பாலிஸ்டரின் ஃபோம்ங்கிறாங்க. இட்ஸ் மேட் ஆஃப் சம் ஃபோம், பாலிஸ்டரின் ஃபோம். இப்ப பிட் பால் எடுத்துக்கிறேன். இந்த பிட் பாலை எடுத்துட்டு பக்கத்துல கிளாஸ் ராட், பாசிட்டிவ்லி சார்ஜ் கிளாஸ் ராடால நான் டச் பண்றேன். இந்த மாதிரி டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸ் இந்த பிட் பாலுக்கும் டிரான்ஸ்பர் ஆகுது. அப்ப இந்த பிட் பால் என்ன ஆயிடுது, பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகுது. அகெயின் இன்னொரு பிட் பால் எடுக்கிறேன். அகெயின் அதே இன்னொரு சார்ஜ்டு ராடால நான் டச் பண்றேன், பாசிட்டிவ்லி சார்ஜ் ராட். இப்போ இந்த ரெண்டு பிட் பாலுமே என்ன ஆகுது, பாசிட்டிவ். அகெயின் அப்போ பாசிட்டிவ் பிட் பால் அண்ட் பாசிட்டிவ் பிட் பால் என்ன ஆகும், they started repelling each other. So pit ball which are positively charged and இன்னொரு பிட் பால் அதுவும் பாசிட்டிவ்லி சார்ஜா இருந்தா ரெண்டும் என்ன ஆகும், ரிப்பல் பண்ணும். அதே ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிட் பாலும் இன்னொரு பிட் பாலை நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் ராடால நான் டச் பண்றேன் இந்த மாதிரி. அப்ப என்ன ஆயிடும், இது நெகட்டிவ் ஆயிடும். அப்ப பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு பிட் பால் என்ன ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஸோ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பிட் பால் and negatively charged pit ball என்ன ஆகும், starts attracting each other. So இதுல இருந்து அவங்க என்ன இன்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா ரெண்டுமே இப்ப எந்த இடத்துல எல்லாம் அட்ராக்ஷன் இருக்கோ அந்த பாடியில ஆப்போசிட்லி சார்ஜா இருக்கும்னு கெஸ் பண்ணாங்க. ரிப்பல் ஆகிறது எல்லாமே ஒரே மாதிரி சார்ஜஸா இருக்கும். ரிப்பல் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, எலக்ட்ரிக் சார்ஜஸ்னா 2 டைப்ஸ் இருக்கு, அதோட பொலாரிட்டி சேஞ்ச் ஆகிறத வச்சு அதை வந்து நம்ம பாசிட்டிவ்லி சார்ஜ் அண்ட் நெகட்டிவ்லி சார்ஜ் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஸோ எலக்ட்ரிக் சார்ஜஸோட 2 டைப் என்ன, ஒன்னு பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்னு நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இப்போ பிளஸ் ஆர் மைனஸ் இருந்தா லைக் சார்ஜஸ், கரெக்டா ஒரே மாதிரி பொலாரிட்டி உள்ள சார்ஜஸ். லைக் சார்ஜஸ் என்ன பண்ணுது, லைக் சார்ஜஸ் ரிப்பல் ஈச் அதர், ரிப்பல்ஸ். அண்ட் அன்லைக் சார்ஜஸ் பிளஸ் அண்ட் மைனஸா இருக்கிறது, அன்லைக் சார்ஜஸ் attract each other அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, அப்ப what is an electric charge? It is nothing but an intrinsic property of elementary particles of the matter.
ஸோ எல்லா எலிமெண்டரி பார்ட்டிகல்ஸும் மேட் அப் ஆஃப் மேட்டர்ங்கிறது தெரியும். ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டிகல் ஆஃப் மேட்டரோட பேசிக் இன்ட்ரென்சிக் ப்ராப்பர்ட்டி, அந்த மெட்டீரியலோட உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் இந்த எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படிங்கலாம். ஸோ ரெண்டு சார்ஜஸ் நடுவில் எப்போதுமே என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து பிட்வீன் வேரியஸ் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து